டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது திமுக மற்றும் பாஜக மறைமுக கூட்டணியில் இருப்பதை அம்பலப்படுத்தி இருப்பதாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுகவின் பி டீம் தான் தமிழக வெற்றிக் கழகம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாக் மோசடி விவகாரத்தில் நாடகமாடுவதை விடுத்து மேல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அமலாக்கத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மத்திய பாஜக ஆட்சியாளர்கள் டாஸ்மாக் முறைகேட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழக பாஜகவினர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராடுவது விந்தையாக உள்ளது என்று விமர்சித்திருந்தார். மேலும் பொதுவெளியில் தங்களை எதிரிகள் போன்று காட்டிக்கொள்ளும் பாஜக மற்றும் திமுக புறவாசல் வழியாக மறைமுக கூட்டணி வைத்திருப்பது தற்போது வெட்ட வெளிச்சமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கரையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழக வெற்றிக் கழகம் பள்ளி மாணவர்கள் போன்று அரசியல் செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார். டிவிக்கே மூலம் வர சொல்லுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. டிவிக்கே என்ன சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா? டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. தொடர்ந்து பேசிய அவர், விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்றும் திமுகவின் பி டீம் தான் தமிழக வெற்றிக் கழகம் என்றும் கடுமையாக சாடினார். உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேனா? நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் நாடகம் யாரு பண்றாங்க? யாரு விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிவிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணுதா, விஜய் பண்றாரா? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம். சகோதரர் விஜய் அவர் ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? என் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன? என்னன்னு சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்குன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே? இதற்கு பதிலளித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ், பள்ளி மாணவர்களுக்கு இருக்கும் அடிப்படை மரியாதை கொடுக்கும் குணத்தை அண்ணாமலை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் லண்டனுக்கு சென்றும் அரசியலை சரியாக படிக்காத அண்ணாமலை நாகரிகமாக பேசுவதற்கு கற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சாட்டையால் அடித்துக் கொண்டு செருப்பில்லாமல் நடக்கும் அண்ணாமலையின் நாடகங்களுக்கு 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.